நான் திமுக அதிமுக வேட்பாளர். வழக்கமாக நீங்கள் திமுக அதிமுக இருவரும் எதிர்கட்சிகளை பற்றி பேசுவீங்க. இந்த விவாதத்தில் நம்ம கூட்டணி கட்சிகளை பற்றி மட்டும் 2 பேரும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல அமுதசன் உங்கள்கிட்ட இருந்தால் விசிகா காங்கிரஸ் இந்த நடந்துகிட்டு இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் திமுக கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒன்றும் பேசாமல் இருக்கிறதன் வாயிலாக ஒன்றும் நடக்கலைன்னு ஆகிடாதா? ஒன்றும் ஆகிடுமா? இல்லை, இது ஒன்றும் பெருசாக நீங்கள் இப்போ பூதாகாரப்படுத்தி சொல்கிற அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதாவது கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய கட்சிகள் எல்லாருமே நீண்ட நாள் பயணத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் கூட்டணி கட்சி இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அதிக இடங்களில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும், அவர்களுடைய கட்சி வளர்ச்சியை கவனத்தில் வச்சுக்கிட்டு அவங்க எண்ணிக்கைகள் அதிகப்படுத்தி கேட்கறது அப்படிங்கிறதும் இயல்பான ஒன்று. அப்படி இருக்கிறப்ப இப்போது தொடர்ந்து ஒரு 2-3 பெரிய தேர்தல்களை பார்த்தாச்சு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர்கள் இயல்பாகவே அதிகமான எண்ணிக்கையை கேட்க தான் செய்வாங்க. அப்படி இருக்க நம்மளுக்கு கூட்டணியில் சேருபவர்களுடைய எண்ணிக்கை புதுசாக சேரக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்போ அப்போ இருக்கக்கூடிய சீட்டுகளினுடைய எண்ணிக்கை இப்போ திமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னா இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் சீட்டு அப்படிங்கிறத விட எவ்வளவு தூரம் தீர்க்கமான வெற்றி அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைங்கிறது நடந்திருக்குது. பேச்சுவார்த்தையில் கட்சிகள் பேசுனது அப்படிங்கிறதோ அதே போல் அவர்கள் கருத்து தெரிவித்தது அப்படிங்கிறதோ அது ஒன்றும் பெரிய அந்த அளவிற்கு இது கூட்டணியே உடைஞ்சிரும் 2026க்கு அப்புறம் இந்த கூட்டணியே தொடருமா அப்படிங்கிற கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பேசினாங்க. அவர்களுக்கு முறையான உட்கார்ந்து திமுகவினுடைய தலைமையில் அந்த குழு உட்கார்ந்து பேசியிருக்கிறாங்க. அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளினுடைய அடிப்படையில் சீட்டுகளினுடைய எண்ணிக்கை முடிவாக இருக்குது. கூட்டணி கட்சிகளினுடைய சீட்டுகளுடைய எண்ணிக்கை முடிவான பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தாலே நம்ம இந்த அளவிற்கு நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 கூட்டணி உடைஞ்சிருமா அப்படின்னு கனவு காண்ற மாதிரியான பிம்பத்தை பத்திரிகையாளர்களும் பேச வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு நான் 2019 இந்த கூட்டணி தொடர்ந்து நான் பர்சனலாக கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தலைமையை விரும்புகிறார்கள், கொள்கை கூட்டணியை நம்புகிறார்கள். சீட்டு எண்ணிக்கையில் பிரச்சனைகள் இருக்க செய்யும். அது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. தொகுதிகளை கண்டறிதலில் சில வருத்தங்கள் இருக்கும், அதுவும் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ரொம்ப லக்ஷ்மி அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒன்றை நான் திரும்ப சொல்கிறேன். தேமுதிகவை உள்ளே கொண்டு வருவது என்பது ஒரு திமுக கூட்டணி தலைமையாக தேர்தலை ஜெயிச்சு தேமுதிக வர்றது திமுக மட்டும் போகிறதில்ல. தேமுதிக விட்டு காங்கிரஸுக்கு போகுது, விசிகாவுக்கு போகுது. ஒரு கட்சியை அடிஷனலாக ஆட் செய்வது என்பது திமுகவோட உரிமை, அதை பண்ணிடலாம். ஆனால் தேமுதிகவுக்கான எண்ணிக்கையை கடைசி வரை சொல்லாமல் இருப்பது என்பது நீங்கள் அதை மறைக்கிறீங்க. அல்லது எங்களுக்கு சொல்லப்பட்ட எண்ணிக்கைக்கும் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்ட எண்ணிக்கை ஒன்றும் இல்லைங்கிற போது அங்கே தான் நீங்கள் ஒரு கசப்புணர்வை உருவாக்குறீங்க. எங்களுக்கு 6, 5ங்கிறது கூட சரி, ஆனால் நான் தேமுதிகவுக்கும் 6ன்னா சொல்லப்பட்டது, திடீர்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க 10ன்னு அறிவிக்கிறாங்கங்கும்போது அது ஸ்லைட்லி ஒரு அதிருப்தியை உருவாக்காதா? இல்லை, இது திட்டமிட்டு கிளப்பக்கூடிய ஒரு மலிவான விமர்சனம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு இவ்வளோ தரீங்க, காங்கிரஸுக்கு இவ்வளோ தரீங்க, கம்யூனிஸ்டுகள் இவ்வளோ தரீங்க, தேமுதிக இவ்வளோ தரீங்க, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு அவங்க ஒருபோதும் கேட்க போகிறதில்ல. அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்வாங்க. அதே போல தான் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸாக இருக்கட்டும், அதே போல தான் தேமுதிகவும். ஸோ அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய எண்ணிக்கையை தான் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு ஒப்பிட்ட அளவில் நீங்கள் இவங்களுக்கு சொல்லி இந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்ததுனால எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு எந்த கட்சிகளும் பேசலை. அப்படி எந்த இடத்துலையுமே பேசவே இல்லை. அதை நான் உறுதியாகவே சொல்கிறேன். இல்லை, தலைவர்கள் வெளியில் பேசுகிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமா? கண்டிப்பா நீங்க நம்ம யூகத்தின் அடிப்படையில் வேற என்ன பேச முடியும்? நம்மளுக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி கேமரால என்ன பேசுறாங்க, இல்ல அவங்க மனசுக்குள்ளார இதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வாதம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அதுக்கு முடிவும் கிடையாது, அது சரியாகவும் இருக்காது. அதனால வெளிப்படை தன்மையோட எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு சொல்லப்பட்ட போது திமுகவுக்கு அதோட ரியாக்ஷன் என்ன? மகிழ்ச்சியா இருந்தோம். நீங்கள் சமூக வலைதளங்களிலே பார்த்துருக்கலாம். எங்களுடைய தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், இங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறது கூட பேட்டிகளில் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. என்னுடைய யுத்தியை நான் மாத்துறேன் அப்படின்னாரு. இங்கே ஒரு தொங்கு சட்டசபை அமைய போகுது, அதனால நான் இங்கே நான் டிமாண்ட் பண்ண போறேன் அப்படிங்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப மலிவான விமர்சனம். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துவதாக இது அமையுது, அதனால என்னுடைய யுத்தியை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நேத்து நான் திமுக முதன்மை செயலாளர் கே. நேரு அவர்களை பேட்டிருக்கிறதுக்காக போயிருந்தேன்.
அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏக்கு நிற்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது என்னுடைய வரம்புக்கு உட்பட்டதல்ல, திமுக தலைமை அது குறித்து பதில் சொல்லுங்கிறார். இந்த பதிலை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் அதுக்கு பிறகு அந்த கேள்வியை ஸ்ட்ரெஸ் பண்ணல. இல்லை, இது அண்ணன் திருமா அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இது அவருடைய முடிவு. தமிழ் நேராக்கிக்கிறேன். தமிழ் விசிகா எம்எல்ஏல நின்று அவர் ஜெயிச்சிடறாரு, எம்பியை ரிசைன் பண்ணுறாரு. எம்பி அடுத்து அதிமுக ஆட்சி வருதுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அடுத்து அதிமுக ஆட்சி வருது. சிதம்பரம் தொகுதியில் இடைத்தேர்தல்னா அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை சேர்ந்து சந்திக்க போகிறது திமுகவும் விசிகாவும். இந்த முடிவை திருமாவளவன் தன்னிச்சையாக எடுத்திருப்பதுங்கிறது திமுகவோட கலந்து ஆலோசிக்கலைங்கிறது உங்களுக்கு ஓகே இல்லையா? அதாவது அவர் சார்ந்து இது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய நிலை. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய இல்ல, அதாவது ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சு சிதம்பரத்தை பாஜகவில் நிக்க வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய முரண்ல கொண்டு வந்து நிப்பாட்டும். நீங்க ஒரு இடைத்தேர்தலை, ஒரு மக்களவை இடைத்தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய. தமிழ்நாட்டில் நீங்க பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கொடுக்கல. திருமாவளவன் எம்பியை ரிசைன் பண்ண போறாருங்கிறது அது ஒரு பெரிய அக்னி பரீட்சை இல்லையா? நீங்க அதை வரவேற்கிறோம், திமுக அதை வரவேற்கிறதுன்னு அரசியலற்று சொல்ற பதில் மாதிரி எனக்கு படுது. அரசியலற்று சொல்ற பதில் கிடையாது. அவர் நிற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு செய்வார். இதற்கு முன்னாடி எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இருந்தவங்க அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. இப்போ கூட அதிமுக சி வி சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் மயிலம் ராஜ்யசபா வேற சொல்றேன். ஆனா அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவு. அவரை சொல்றாரு திமுக வலியுறுத்தி, திமுக மிரட்டி தான் அவர் இல்ல நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடலைங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஒரு தலைவரை தன் சொந்த தொகுதியில் போட்டியிடக்கூட முடியாத அளவுக்கான சூழ்நிலையில் விசிகாவை தள்ளுகிறது திமுகங்கிறாரு. ஆதவர்ஜன மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புரிதலற்ற அடிமுட்டாள்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. நம்ம கூட தான் இருந்தார்ல, எங்க வேணுமாலும் இருக்கட்டும். நான் டேரிங்கா சொல்றேன், ஆதவர்ஜனா மாதிரி ஒரு அடிப்படை அறிவற்ற தற்கொலைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆதவர்ஜனாவுக்கு ஏதாச்சும் கலவரம் பரபரப்பாக பேசணும், அதுக்காக நிர்வாணமாக ஓடுறது கூட தயாராக இருப்பார். அதற்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்கொள்ளவும் முடியாது. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். கண்டவன் வந்தவன் போனவர்களாம் நம்ம எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம அது முடிவே கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம இதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு அவசியமும் கிடையாது. திருமாவளவன் நான் என்ன சொல்லுறேன், என்னுடைய முடிவை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய கருத்துக்கள் இருக்குது, அதனால என்னுடைய யுத்தியை மாத்திரேன் அப்படின்னு சொன்னது பிறகு நான் அவரை தான் பெருசா பார்க்குறேன், அவருடைய முடிவை தான் பெருசா பார்க்குறேன்னு தவிர இந்த மாதிரி அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்றைக்குமே திமுக இருந்தது கிடையாது. அதுவே ராமபாண்டியன், தேர்வோகி பாண்டியன் காரைக்குடியில் நிற்கிறாரு, எதிர்த்தாப்புல காங்கிரஸ் நிற்கிறாங்க, அந்த பக்கம் சீமான் நிற்கிறாரு. ஒரு விஐபி தொகுதியாக அது மாறிடுச்சு. எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு வராரு. எங்கே டிடிவி வருவார் சார், இனிமேல் தான் வருவார். நல்ல வேலை, அதை நீங்கள் அமமுக பிரதிநிதியும் கேட்க வேண்டும்னு நீங்கள் சொல்லாமல் போனீங்கல்ல, அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அப்படி எதுக்கு சார் சொல்லணும்? டிடிவி மிக தெளிவாக அவருடைய சுற்றுப்பயணம் நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குங்கிறத சொல்கிறாரு. எடப்பாடியாரோடும் சேர்ந்து எடப்பாடியார் 190 200 தொகுதியை முடிக்க போறாரு. ஸ்டாலின் 4 மாவட்டத்தை முடிச்சிட்டாரு. பிரேமலதா 10 தொகுதி 15 தொகுதி முடிச்சிட்டாருங்க. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு தள்ளுபடி ஆகாம இருக்கிற வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் டிடிவி பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லலை சார். எடப்பாடியோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனால இதுல என்ன செய்தி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை அப்படியே பச்சை குழந்தை மாதிரி பேசுறீங்க. எனக்கு உண்மையிலே உங்கள்ட்ட ஏன் தெரியுமா, தொகுதியில அமமுக தொண்டர்கள் மோதிக்கிறாங்கண்ணே. ஒரு நிமிஷம், இப்போ நீங்க ஒரு தொகுதியை சொல்லியிருக்கீங்க. நான் நேற்று திருநெல்வேலியில் ஒரு திருமண நிகழ்வுக்கும் கடையநல்லூர் என்னுடைய சொந்த தொகுதி என்பதற்காக, அதிலும் நாங்குநேரி அருகில் இருக்கக்கூடிய தொகுதி, இங்கு நாங்குநேரியில் அமமுக வேட்பாளர், அதிமுகவினுடைய அனைத்து நிர்வாகிகளும் அவரோடு ஒருங்கிணைந்திருக்காங்க. கடையநல்லூரில் அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கு அதிமுக வேட்பாளரோடு இணைந்து நாமினேஷன் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாலும் நடந்த போராட்ட அறிவிப்புகளிலும் இன்னும் ஒன்று சொல்ல போனால் அதிமுகவை உறுப்பினர்களை தாண்டி ஒரு அமமுகவினுடைய பகுதி, அந்த தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பேசிய பேச்சு அவர்கள் அதிமுககாரர்களிலிருந்து பிஜேபிக்காரர்கள் வரை ரசித்திருக்கிறார்கள் என்கின்ற நுணுக்கமான செய்திகள். இதெல்லாம் இது நீங்கள் பரவலாக நீங்கள் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத வச்சு இல்லை, அந்த இயல்பான தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அளவில் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் நிறைய அமமுக கேண்டிடேட், பட்
அங்கேயும் அதிமுக காரருடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று அந்த வேட்பாளரே நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கார். அதை தாண்டி அவரோடு இருக்கிற நிர்வாகிகளையும் அந்த வீடியோக்களையும் நீங்க பார்த்தாலே அது மிக தெளிவாக தெரியும். அமமுகல இருந்து ஆட்கள் வந்து பார்த்திபன் மாதிரி ஆட்கள் திமுகல இருந்த செய்தியெல்லாம் நீங்க பாத்தீங்களா? இல்ல அவங்களாம் வேற கட்சியா? இல்லை சார், இது ரொம்ப அதே மாதிரி எல்லா கட்சிகளிலிருந்தும் சீட்டு கிடைக்காதவர்கள் கட்சி மாறியதையும் நீங்க பார்க்கலையா? பார்த்திபன் எனக்கு மிகப்பெரிய எனக்கு நல்லா தெரியும். திமுக இருந்து சீட்டு கிடைக்கலன்னு தாவைக்கு அடுத்த நாள் போன நாட்கள்லாம் இருக்காங்க. தொகுதி மாறுவது என்பது வேட்பாளர் நான் எம்எல்ஏ கேண்டிடேட் இல்ல, அந்த கட்சி எனக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் தராங்க, நாங்க போறேன், அது வேறு. ஆனா அமமுக வைக்கிற குற்றச்சாட்டு எங்களுடைய அரசியல் என்பதே எடப்பாடி எதிர்த்தா இருந்துச்சு. நீங்க வாட்டுக்கு ஒரு நாள் பொன்னாடை போது வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? கீழே கிடையாது சார். பார்த்திபன் அவர்கள் எதிர்பார்த்த தொகுதி சோளிங்கர் தொகுதி. அந்த தொகுதி பாமகவுக்கு சென்று விட்டது. அதனால் சென்று விட்டது இல்லைன்னா நீங்க கொடுத்துட்டீங்க. சரி, நாங்கள் கொடுத்தோம், பார்கெயின் பண்ணாங்க. அது கூட்டணியில் அது எல்லாமே தானே சார் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா லட்டும் கிடைக்காதுல்ல. சில இடங்களில் ஒரு சில லட்டுகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இவ்வளோ நாட்கள் உங்களோடு பயணித்தேன், அது நீங்கள் சண்டை போட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைவர் எத்தனை பேருக்கு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் லட்டு கிடைக்கலாம் பரவாயில்ல, உதிர்ந்து போன பூந்தி கூட கிடைக்கிறாங்க தானே சிக்கல். அது எப்படி எல்லா லட்டும் கூட்டணி கட்சிக்கு போகும்னு கேட்குறேன் நான். இல்லை அப்படி இல்லை. அதாவது அதே மாதிரி இப்போது சோளிங்கர் தொகுதி தான் எனக்கு வேண்டும் என்று அவர் அதிலே நின்று இருக்க தேவையில்லை இல்லையா? இப்போ பார்த்திபன் வந்து ஒரு பிரபலமான ஒரு மனிதர் தான், நல்ல வழக்கறிஞர். தெரியாது இல்லை இந்த முறை டிடிவி என்ன யாருக்கு சீட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குற போது நீங்கள் செந்தமிழன் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்வகி இன்னும் சொல்ல போனா இருந்து இல்லை சார், இந்த விஷயத்தில் இன்னொரு அடிஷனாக ஒன்று சேர்த்துருவோம். பார்த்திபனுக்கு அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு முன்னாலேயே சோளிங்கர் தொகுதி வேட்பாளராக நான் பார்த்திபனை நியமிக்கிறேன் என்று டிடிவி முதல்ல அறிவித்தார். ஸோ அதனால் அவருக்கு அதிகப்படியான நம்பிக்கை பார்கெனிங்கில் எப்படியும் இந்த தொகுதி எனக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார். அது கிடைக்கவில்லை என்பதனால் அவருடைய முடிவை மாற்றியிருக்கிறார். சரி, நான் போக முடியாது. நான் இன்னும் ரங்கசாமி தஞ்சை எம்எல்ஏ அவரும் ரொம்ப இதாக இருந்தார். இன்றைக்கு திமுகவில் போய் அவரும் போய் சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இதுதான் எங்களுக்கு ஒரு கடைசி, அதாவது இந்த தேர்தலில் சீட்டு வேணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு கிடைக்கலையேங்கிறது அவங்களுடைய கோரிக்கை ஒழிய நாங்கள் எதிர்த்தோம் அதனால் நான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த இணக்கம் என்பது ஏற்பட்டுருச்சு. நான் நிற்க முடியவில்லை என்கின்ற நிலையில் தான் அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்களே ஒழிய, இது அவங்க ரெண்டு பேரையும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்துருவோம், புதிதாக இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனில் ஒரு விஜய் மாதிரி ஆட்களோடு தேர்தலில் சும்மா நின்னா வேண்டாம் அப்படிங்கிற நிலையை அவங்க எடுத்திருக்காங்கன்னா, அப்போ தொடர்ந்து அவங்க அரசியலை மிக தெளிவாக நுணுக்கமாக பார்த்ததன் அடிப்படையில் அந்த முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்களே ஒழிய, அது இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை என்கின்ற நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதுவே என்ன சொல்லுதுன்னா, அப்போ இந்த முறை நின்றால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அது மறைமுகமாக சொல்லுது. இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இனிமேல் நமக்கு இப்படி ஒரு கூட்டணி அமையுமா, இப்படி நிற்க முடியுமா, தொகுதி கிடைக்குமாங்கிறதும் இதுக்குள்ள உடல் அடங்கி இருக்கிற பொருட்கள். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது சார், அமமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதியில் மிக தெளிவாக 100% ஆகும் சார். இப்போ நண்பர் சொன்ன அந்த சசிகலா அவங்க மேட்டருக்கு வந்துடுவோம். இப்போது அதிமுக வந்து சங்கரங்கோயிலில் தோல்வி அடைந்தது வெறும் 4000 வாக்குகளில். ஆனால் அமமுக பெற்றது 22,000 வாக்குகள். நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தொகுதிக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு நீ கணக்கு பண்ணிங்கன்னா, தென்காசியில் வெறும் 350 ஓட்டில் அதிமுக தோக்குது. அமமுக பெற்ற ஓட்டுகள் 9,000 ஓட்டுகள். வாசநல்லூர்லேயும் அதே கேஸ் தான். நீங்கள் இன்றைக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். வாசநல்லூர் இன்னொரு பாயிண்ட், நீங்கள் அண்ணாமலையின் ஆதரவாளருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, வாசுதேவநல்லூரில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் அக்மார்க் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர். ஏன்னா அதுக்கு பக்கத்து தொகுதி என் தொகுதிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்படி பொதுவாக தெரியப்படுத்தணும் சார். இந்த நிகழ்ச்சியை தென்காசி மாவட்டத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் நினைத்தால் இந்த கேள்விக்கான மதிப்பை அவர்கள் உணர்வார். எனக்கு புரியுதுண்ணே, ஒரு அண்ணாமலை ஆதரவாளருக்கு நயினார் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காருங்கிற தகவலை நான் நயினார் ஆதரவாளர் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இல்ல ஆமா, இப்ப சார் அந்த செய்தி மிகவும் உணரப்பட்ட செய்தி சார். அதாவது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த கேண்டிடேட்டை வாசவநல்லூரில் நிற்க விடமாட்டார் என்கின்ற செய்தி பரவி கொண்டிருந்தது. ஆனால் மாறாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளரே அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் செய்தி. அண்ணாமலையா அறிவிக்கல இல்ல, அண்ணாமலை அழகா தடுத்துட்டீங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் வச்சு அப்படி இல்லை. அதாவது அண்ணாமலை நிற்கிறாரா இல்லையா, நான் இன்னொன்னு சொல்றேன். நான் சொல்றேன், 27 தொகுதியை வாங்கி பார்த்த உடனே அண்ணாமலைக்கான தொகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே அதிமுக காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஜக காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, நீங்கள் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லைன்னா அவர் தான் சார் நினைக்கணும், நம்ம ஏன் நினைக்கணும்னு கேட்குறேன். என்ன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை எப்படி விமர்சிச்சார்னு நமக்கு தெரியும். அதில் இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றம் வரல. அதுவும் தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து பூத் ஏஜெண்டா நான் காலைல போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், எல்லா தலைவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லும் போது எனக்கு பக்குங்குது. நீங்க நம்புறீங்க ஆனா இல்லையா அண்ணாமலையோட பிரச்சாரம் பாஜக ஓட்டுகளை அதிமுக கொண்டு வந்து சேர்த்துருவோன்னு? சார், அவர் பிரச்சாரம் செய்யட்டும், அவர் பிரச்சாரம் செய்கின்ற துணி உங்களுக்கு என்னங்கிறத காட்டும். அதே மாதிரி கூட்டணி கட்சியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். அட்மோஸ்ட் நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு நபர் பெயர் தலைவர் இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து களத்தில் இவர்கள்தான் வேட்பாளர், வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று கேட்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த கேள்விகள்லாம் அந்த களத்திலே இருக்காது. வெற்றிக்கு என்ன, இன்று நம்மிடம் இருப்பது 15 நாட்கள், எப்படி உழைக்க வேண்டும், இதில் வந்து இவருக்கு கிடைக்கல அவருக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் இந்த 4 நாள்லேயே முடிஞ்சிடும். கட்சி மாறுறோம், மாறிக்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், நான் சண்டை போடுறேன், பேசுகிறேன், திட்டுறேன், வீடியோ விடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், இதெல்லாம் இன்னும் 2 நாள் 3 நாளோட முடிஞ்சு போயிடும் சார். அப்புறம் இன்னொன்றுமே இந்த கடந்த 2-3 தேர்தலாகவே பாமக ஓட்டு சொல்லி வைத்தது போல அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. நீங்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டிங்கன்னா நான் நம்பர் வாரியாகவே எடுத்து தொகுதி வரைய காமிப்பேன். அது ஏன் இந்த ஜெல் ஆகலை? பாமக வேட்பாளர் என்ன காரணத்தால் அதிமுக அந்த டிரான்ஸ்ஃபரேஷன் நடக்க மாட்டேங்குது சார்? அப்படி இல்லை, அதாவது அவர்கள் பெற்று தோல்வி அடைந்த வாக்கு விகிதத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்குங்கிறது 100% நமக்கு தெரியும். அதில் ஸ்டார் கேண்டிடேட் வேல்யூ ப்ளஸ் இதில் நிறைய காரணிகள் இருக்குது. அந்த சிறு வாக்கு வித்தியாசத்தில் தான் நிறைய தோல்விகள், நிறைய தொகுதிகள் இழக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் வெற்றிக்கான விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறீங்க. பட் அது அங்கே நிற்கிறது ஒன்றும் சிக்கல் இல்லையா நமக்கு தனியாக நிற்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சார்? அவர் இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அதை எனக்கு மிகவும் தெரிந்த தொகுதியை வச்சே சொல்லிடுறேன். புதிய தமிழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த தொகுதி கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர் தொகுதியில் அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு 14 பேருந்துகளை எரித்து இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது, இது போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்கின்ற அடையாளப்படுத்தியது கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர் தொகுதியில் கடந்த முறை கிருஷ்ணசாமி எங்களோடு கூட்டணியில் இல்லை, அதிமுக 24,000 வாக்குகளில் வெற்றி பெற்றது. உதாரணம் போதுமா? அதனால் அவர் தனித்து நிற்பதென்று அவருடையது. அதில் நிறைய இடங்களில் அவருடைய வேட்புமனுக்களே ரிஜெக்ட் செய்யப்பட்டது அந்த பகுதிகளில். அப்போ அவருடைய வேட்பாளர்களும் எந்த தன்மையில் இருக்கிறார்கள், களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறார்களா, இல்லை இந்த போட்டியில் நமக்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவங்க பார்க்குறாங்க. இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்காது என்பது தான். திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு பலமா பாரமா அப்படிங்கிறத பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சிவபிரியன் சார், சுருக்கமாக நம்ம நிறைய சுற்றுக்கு வந்துட்டோம். இந்த தேர்தலில் இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி கட்சிகள் இன்னும் இதுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு, இல்லை இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த இதுக்கு மேலே பிரச்சனை நடக்காது அப்படின்னு கை கோத்து போயிடுவாங்களா? இதுக்கு மேல பிரச்சனை பெருசா நடக்கிற மாதிரி நான் பார்க்கல நெல்சன். சாரி, ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வேட்புமனு முடிச்சுட்டு போகும்போது நான் சொன்ன மாதிரி டீதிங் ப்ராப்ளம்ஸ் அந்தந்த கான்ஸ்டுவன்சிக்குள்ள வந்தாதானே தவிர பெருமளவுல வராது. பட் ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவை வந்து பிஜேபி வந்து டிஎம்கேக்கு பிளாட்டர்ல கொடுத்துருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இன்னைக்கு சிஎம் வந்து அதை பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா மாத்தி இருக்கிறாரு. ஸோ அது எப்படி போக போகுது, ஐ திங்க் தட் வில் டிசைட் த கோர்ஸ் ஆஃப் த எலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதை சொல்றீங்க? ஹிந்தி அந்த சிபிஎஸ்இ இது பத்தி சிஎம் பேசியிருக்காருல, அந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா மாத்துறதுக்கு டிஎம்கே பாக்குறாங்க. அதை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் திரும்ப அந்த கேள்வி என்னுடைய புரிதலுக்காக கேட்கிறேன். அந்த தர்மேந்திர பிரதான் இல்லையா, தர்மேந்திர பிரதான் பேசின பேச்சை திமுக பயன்படுத்தி கொள்ளுமா, திமுக பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரா? இல்ல இல்ல இல்ல, இது நீங்க என்ன வந்து சிக்கல்ல கொண்டு போறீங்க. இல்ல திமுக பயன்படுத்தி கொள்ளட்டும். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. தர்மேந்திர பிரதான் கடைசியா மும்மொழி கொள்கையை பத்தி எப்ப பேசினாரு? அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு ஒரு மத்திய அமைச்சர் கூட தமிழ்நாட்டு சென்சிட்டிவிட்டி பத்தி டச் பண்ற மாதிரியான எதையும் பேசாம இருந்தாங்க. இப்ப எதுக்கு இந்த டாபிக் கொண்டு வந்து ஃபோரம்ல வச்சிருக்காங்கன்னு தெரியலையே.
சரி, இந்த டாபிக் ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது தான். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பா ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால மார்ச்ல ஏதாவது ஒரு சர்க்குலர் ஒன்று வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நார்மல் சர்க்குலர் வரும், அது ஹிந்தி பத்தி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததா கரெக்டா வந்துருச்சு. நன்றி பேசலாம் சார். இந்த பாஜக அரசு உங்களுக்கு ஆதரவா ஒரு ஹிந்தி சர்க்குலர் விட்டுருக்குதா சிவபிரியன் சொல்றாரு, இப்படி பாக்குறீங்க? பாஜக எப்பொழுதுமே இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. புதுசாக ஏதாச்சும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த நிலை. அப்போது பாஜக சொல்லுதுன்னா இது அதிமுகவும் தானே, அதிமுகவும் இருமொழி கொள்கை தானே ஏற்றுக்குது, அவங்களும் தானே எதிர்க்க போகிறாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நெருக்கடி தானே. அதனால் பாஜக யோசிக்க போகிறது கிடையாது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒன்றும் யோசிக்க போகிறது கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்களை அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு 48 மணி நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்போ அமித்ஷாவும் பேசியிருக்கிறாரு, தேர்தலுக்கு இதே மாதிரி முன்பாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ரொம்ப உறுதியாக இருக்கிறதுன்னு காமிக்கிற மாதிரி எப்போ ராகுல் காந்தி வருவார்? உறுதியாக வருவார், பிரச்சாரம் பண்ணுவார். இன்னும் அதை நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். நாமினேஷனே முடியல, 6ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் வர போறாரு. கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வந்து ஈராக் போற நிறுத்தி வைக்கிறான்னு போயிட்டு ஏமாத்துற எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார், பைனாகுலர் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க மாட்டார், உறுதியாக பிரச்சாரத்துக்காக வருவார். மோடி அவர்களுடைய ரோட் ஷோ தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த போக்கு வந்து அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறனால நிறுத்தப்பட்டதா? அப்படி இல்லைங்களே, வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் தள்ளி போகிறது வர்றதெல்லாம் வந்து தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து இல்லை மாற்ற போகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நிச்சயமாக வந்து இந்த தேர்தலில் இன்னும் 1-2 நாட்களுக்குள் இது போன்ற சிறு சலசலப்புகள் எல்லாம் அடங்கி கள அரசியலுக்குள் செல்லுகிற போது இதுதான் யதார்த்தம் என்கின்ற நிலைக்கு எல்லோரும் வருவார்கள். அதாவது என்னென்னா, கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்னாடி 10 வருடமாக இருந்தாலும் இல்லை தேர்தலின் போது சேர்த்தாலும் கூட்டணியோட கான்செப்ட் என்பது களத்துக்குள் தான் இருக்குமே ஒழிய இந்த இடத்தில் தான் வரும். கூட்டணியில் தான் எவ்வாறு நடத்தப்பட்டிருக்கிறேன், மதிக்கப்பட்டிருக்கிறேன், நிறுத்தப்பட்டிருக்கிறேன், சரி அதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நிறுத்தின இடத்துல யார் யார் வேட்பாளர்கள், அவர்களுக்கு வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த நிலை தான் தொடர்ந்து வரப்போகிறது. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள் மாற்றம் அந்த இடத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு தேர்தல் களம். வெற்றியை நோக்கி அதிமுக பயணிக்கும். நான் பொதுவாக தென்கட்சி சுவாமிநாதன் உரைகள் கல்லூரி வகையில் கேட்டேன். அவர் பாசிட்டிவா பேசுற மாதிரி நான் ஒரு ஆள் கேட்டதில்லை, அவரை விட பாசிட்டிவா பேசுற ஒரு ஆளை கோட் ஷோல தான் நான் பார்க்குறேன். நன்றி பாண்டியன். ரைட். திமுக அதிமுக இந்த கூட்டணி கட்சிகளில் அவங்க கொடுக்குற ப்ராமிஸை உறுதிமொழியை திமுகவும் அதிமுகவும் காப்பாற்றுவாங்களா? வீரராம பாண்டியன் மட்டும் இல்லை, எடப்பாடியும் செம பாசிட்டிவாக பேசுகிறாரு. கேம்பெயின் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு, ஏடிஎம்கேவோட கேம்பெயின். அவங்க கூட்டணிக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் வந்து அதை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டார். நீங்கள் அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து அமுதரசன்ட்ட பேசும்போது கேட்டீங்க, தேமுதிகவை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது விசிகா இவ்வளோ நாள் உங்களோட ட்ராவல் பண்ண ஒரு பார்ட்னர், அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்குரிய எண்ணிக்கைகள் இருக்கும், அதெல்லாம் முடிவு பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு முடிவு செய்த உடனே விசிகாவினுடைய எண்ணிக்கையும் முடிவு செய்து, விசிகா தலைவர் ஒத்துக்கிட்டு தான் வெளியில் வந்து சொன்னார், எண்ணிக்கையும் முடிவு செய்து அதற்கு பிறகு அவங்களுக்கான தொகுதிகளை முதல்ல எந்தெந்த தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ணிடணுன்றதையும் முதல்ல முடிவு செய்யணுன்றதையும் திமுக தலைமை ரொம்ப உறுதியாக இருந்தது. ஆனால் அதுக்கான கோஆப்ரேஷனை வந்து அவர் தரப்புல இருந்து இல்லை. பிளான் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திருமாவுக்கு அதாவது கூட்டணியிலிருந்து வெளியில் போகிற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றது நம்ம வந்து இப்போ பட்டவர்த்தனமாக பேச ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அதை பேசும்போது அவரோடு ஒரு வேளை இன்னும் அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஏதாவது தவறான முடிவுகளை அவர் எடுத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இன்றைக்கி எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, 2 கூட்டணிகளும் வந்து களத்துக்கு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வராது, எந்த சிக்கலும் வராது அப்படின்னாலும் இந்த 2 கூட்டணியிலையுமே இருந்த இந்த விரிசல்கள் 2 கூட்டணிக்கும் அந்த இமேஜ் டேமேஜை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்ததோ அதிலிருந்து பெரிய அளவுலலாம் மீண்டு வராது. பிரச்சாரம் வேறு மாதிரியாக இருக்கும், வாக்களிப்பது அது எல்லாமே இருக்கும். ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் அந்த வேட்பாளர்கள் இருக்கிறாங்களோ அல்ல அந்த கட்சி போட்டிடுகிறதோ அந்த இடங்களில் ஒரு சில அளவு நெருடல்கள் நிறைய இடங்களில் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றமே இருக்க முடியாது. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த 2 கூட்டணியுமே பெரிய அளவில் மாற்றத்தை